மக்களே வணக்கம். நியூஸ் பார்த்தேன். நம்ம நியூஸ் 24 விவாதத்தில் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர்னு சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து மனோ தங்கராஜ் அவர் இப்போ பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாப்படி அவர், நம்ம நாம் தமிழ்லேருந்து ஹிம்லர், அப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் இருக்காப்படி. விவாதம் ரொம்ப சூடாக போய்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் முறைகேடாக உள்ள அந்த குவாரி வந்துட்டு குறிப்பிட்ட ஏரியாவை விட அதிகமாக முறைகேடு பண்ணி இடத்த ஆக்குபை பண்ணி குவாரி அமைச்சு அதில் முறைகேடாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிம்லர் எடுத்து வைக்கிறாப்படி. அப்போ நம்ம மனோ தங்கராஜ் இருக்காப்புல அவர் என்ன சொல்கிறாப்புல, அந்த குவாரியை மூடினதுக்கு போராடினதே நான் தான் அப்படின்றாப்புல. உள்ள எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மாதிரி முறைகேடாக நடக்குது, அதனால் பொதுமக்கள் நிறைய பாதிப்பு ஏற்படுது, டஸ்ட் ஆகுது, ஏரியா ஃபுல்லாக டஸ்ட் ஆகுது, சாப்பிட முடியலை, தண்ணி டேங்கை திறந்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி நேரப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்தப்போ ஒரு எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் போய் ஒரு வாய்மொழியாக ஒன்று பேசுகிறாப்புல மனோ தங்கராஜ். அப்போ மனோ தங்கராஜ் என்ன சொல்கிறாப்புல, ஓகே நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு ஃபோன் இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ கோர்ட் வந்துட்டு ஒரு உத்தரவு எடுத்து ட்ரோன் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்காங்க என்னன்றதை நான் தான்றதை அவர் மனோ தங்கராஜ் பெருமையாக சொல்கிறாப்புல. அதுவும் நட்டாளத்தில் உள்ள அந்த குவாரியம் ஒன்றும் நான் தான்றாப்புல.